போவோம். தமிழ்நாட்டிலுள்ள பல பங்குகளிலும் தியானம் கொடுக்க போகும் பொழுது சில பங்கு தந்தையர்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் மறையுறையெல்லாம் வைங்க, ஆனா பாவத்தை பற்றியெல்லாம் கடுமையா நீங்க பேசக்கூடாது. நீங்க கரிஸ்மாட்டிக்காரங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, பயங்கர கொடூரமா பேசுவீங்க, மக்களை காயப்படுத்துற மாதிரி. அப்படியெல்லாம் பேச வேண்டாம். பாவத்தை பற்றி பேசுங்க, வேணான்னு சொல்லல. அப்படி லைட்டா நைஸா அப்படி ஊருகா டச்சிங் பண்ற மாதிரி லைட்டா பேசுங்க, ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. ஒரு பங்கு தந்தை என்னை அவரோட பங்குக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுதே நான் எல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு அவர் கடைசியில ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். ஃபாதர், நீங்க இங்க கன்வென்ஷனுக்கு வரும்பொழுது தயவு செய்து பாவத்தை பற்றியோ மக்களை திட்டுற மாதிரியோ பேசக்கூடாது, ஆறுதல் மொழிகள் மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். எனக்கு மனசுக்குள்ள பயங்கர பாரமாயிருச்சு. மக்களை திட்டுறேனா திருத்துறேனா அதெல்லாம் சொல்லக்கூடாதா, நல்லது மட்டும்தான் சொல்லணுமா? அந்த நாளில் இருந்து நான் ஜெபிக்க தொடங்கின, ஆண்டவரே எப்படியாவது அந்த பங்கில் இருக்கிற ப்ரோக்ராம் கேன்சல் ஆகணும், எனக்கு அந்த ப்ரோக்ராம் கிடைக்கக்கூடாது. என்னுடைய ஜெபம் கடவுள் கேட்டார். கடவுள் புண்ணியத்தில் கொரோனா வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. பங்கு தந்தை நினைச்சிட்டு இருக்கிறது, பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது, மக்களுக்கு கடுமையான வார்த்தைகள் சொன்னால் அது அவர்களுக்கு காயமாகும், ஆசீர்வாதங்கள் தடையாகும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இறை வார்த்தைக்கு முரணானது. காரணம் 2 திமோத்தி 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, 2 திமோத்தி 4:2 சொல்லுது, நீ கண்டித்து பேசு, கடிந்து கொள். எப்படி எப்படி எப்படி? நீ கண்டித்து பேசு, கடிந்து கொள். இதுதான் இறைவார்த்தை சொல்லி தருது. நீ சோப்பு போட்டு பேசிக்கோ, ஆறுதலா பேசு, மேலோட்டமா பேசு, பாவத்தை பற்றி பட்டும் படாம ஊருகா டச் பண்ற மாதிரி பேசிக்கோ, பைபிள் சொல்லவில்லை. அது மனித சிந்தனைகள். மக்கள் கூட்டம் வருவதற்கு, காணிக்கை வசூல் பண்றதுக்கு, பெரிய பந்தா காட்டுவதற்காக செய்யப்படுவது. ஆத்மாக்கள் மீட்க வேண்டுமா, உள்ளங்களை ஊடுருவி சில மாற்றங்கள் உருவாக்க வேண்டுமா? இறைவார்த்தை சொல்வது என்ன தெரியுமா? நீ கண்டித்து பேசு, நீ கடிந்து கொள். ஒரு தப்பும் கிடையாது.